Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை சூலூர்பேட்டை தாபாவில் ஆந்திர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியை வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட நபர் பணியாற்றியதாக கூறப்படும் தாபாவிற்கு குற்றவாளியை அழைத்து சென்று ஆந்திர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் தமிழன் இணைந்திருக்கிறார். தமிழன், சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து செல்லப்படுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அவர் பணியாற்றியதாக கூறப்படும் தாபாவிற்கும் அழைத்து சென்று விசாரணையானது நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கள நிலவரங்கள் என்ன? தற்போது பார்த்தால் கடந்த 12ஆம் தேதி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சூலூர்பேட்டை அருகே நேற்று பார்த்தால் ஒரு 4:30 மணி அளவில் அந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணையானது இந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விடிய விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இப்ப குறிப்பாக பார்க்கலாம், சூலூர்பேட்டையில் உள்ள தாபாவில் தமிழக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமி வன்கொடுமை செய்யதாக கைது செய்யப்பட்ட நபரின் பணியாற்றுவது கூறப்படும் தாபாவில் அழைத்து சென்று அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் அந்த தாபாவில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி வந்ததாகவும், அதே போல அந்த தாபாவில் அவருடன் இருந்த நண்பர்கள் அவர்களிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போல வேற ஏதாவது குற்றச்சம்பவங்கள் இந்த பாலியல் வன்கொடுமை அல்லது இது போல சம்பவங்கள் அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த பகுதியில் விசாரணையானது பல்வேறு கோணங்களில் அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்க்கலாம், அந்த தாபாவின் உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இந்த நபர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்களிலும் கஞ்சா அதே போல குடித்துவிட்டு தமிழக எல்லை பகுதியிலான ரயில் மூலம் ஏறி வருவதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது போல சம்பவத்தில் ஈடுபடுவதாகவும் அப்படி என்று அவருடைய உரிமையாளர் கூடுதல் என்று ஒரு முதற்கட்ட தகவலாக வெளியாக இருக்குது பத்மநாதன். அதே போல இப்போ இந்த விசாரணை மேற்கொண்டு முடித்துவிட்டு நாயுடுபேட்டை அருகே இந்த கொல்கத்தா சென்னை தேசிய நெடுஞ்சாலை நாயுடுபேட்டை என்று கூறப்படும் அந்த பகுதியை தாண்டி இந்த காவல்துறை வாகனம் சென்று கொண்டிருந்ததாக போலீசாரால் தகவல் வெளியாகியுள்ளது. பத்மநாதன், காட்சிகளோடு தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்.